பெரிய கேப் இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு மேலே ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 13ஆம் தேதி போகியிலேருந்து ஒரு 20 தேதி வரைக்கும் சாட்டர்டே சண்டேஸ்லாம் 2 வந்துச்சு நடுவில். பெரிய ஹாலிடேஸ் இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணிருச்சு. அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து ஹாலிடேஸு, இன்னொன்று வந்து அதாவது வந்து மக்கள் வந்து திருவிழா கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. இது வந்து தமிழர்கள் திருநாள். மக்கள் எல்லாருமே அந்த எப்படி சொல்லுது ஃபங்க்ஷன் மூடில் இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. அவங்க எவ்வளோ பணம் செலவழிக்க வேணாலும் தயாராக இருந்தாங்க. ஏன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போனாங்க. அந்த 10 நாள் லீவில் மக்களுக்கு ஒரு வெளியில் என்ன போய் பண்ணலாம் அப்படின்னும் போது தீம் பார்க்ஸ் போகிறது, மால்ஸுக்கு போகிறது, ஏதாவது ட்ரேட் ஃபேர்ஸ் இருந்தால் அந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க அந்த மாதிரி பண்டிகை காலகட்டங்களில். அந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய படம், அதாவது வந்து அஜித் மாதிரி ஒரு பெரிய படம் வந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மாஸ் கலெக்ஷன் அள்ளி இருக்கும். அது வந்து மறுக்கவே முடியாது. அந்த பண்டிகை தேதி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து விரும்பி வேண்டி மிஸ் பண்ணுறதில்ல. அவங்களால அந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் வந்து முடிக்க முடியல. அந்த படம் தயாராகலை. அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க பொங்கலுக்கு வரோம்னு. ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் டிசம்பர் 31 நாங்கள் வரல இந்த பொங்கலுக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தயாரிப்பாளரை நம்ம குற்றம் சொல்ல முடியாது, யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. கால சூழ்நிலை தான் அது காரணம். இப்போ பிப்ரவரி 6 அந்த படம் வந்ததுனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரசிகர்கள் வந்து என்னைக்கு விடாமுயற்சி வருதோ அன்னைக்கு தான் இங்கே பொங்கல்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பிப்ரவரி 6 வந்து நிச்சயமாக மறுபடியும் இன்னொரு பொங்கலாக அவங்களுக்கு அமையலாம், அஜித் பொங்கலாக அமையலாம். சிறப்பு.